காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்து இயேசுவிலே எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாவது நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பரலோகத்தின் நல்ல தந்தையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமத்தினாலே உம்மிடம் நாங்கள் வந்திருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன், மாறாத இரக்கமுள்ள தேவன், எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன், உயிர்த்தெழுந்த தேவன், எங்களை உற்சாகப்படுத்துகிற தேவன், உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே என்னோடு இணைந்து உம்மோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களை உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன். தனிப்பட்ட தேவைகள், குடும்ப ரீதியான தேவைகள், அலுவலக தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள் அநேகம் இருக்கலாம். எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்கிற வசனத்தை நினைவு கூர்ந்து மோட ஜெபிக்கிறோம். அப்படி காத்துக்கொள்ளும். இன்றைக்கு நீர் என்ன சத்தியத்தை எங்களுக்கு நீர் போதித்து தருகிறோ, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் ஈடுபட்டு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்க உதவி செய்யும். பிரசங்கிக்கிற என்னை மறைத்து நீர் உம்முடைய மகிமையிலே வெளிப்படும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு ஆராதனையா ஐக்கியமா? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது கடிதம் 1ஆம் அதிகாரம் வசனம் 11, என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று எனக்கு அறிவிக்கப்பட்டது. கொரிந்து என்கிற திருச்சபையின் ஜனங்களுக்கு பவுல் அப்போஸ்தலர் கடிதத்தை எழுதும்போது இந்த வார்த்தையை இங்கே குறிப்பிடுகிறார். உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது என்று அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய மெய்ப்பர், உங்களை சபையை நடத்தி கொண்டிருக்கிறவர், உங்கள் சபைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு கடிதம் எழுதினால் எப்படி எழுதுவார்? இந்த வார்த்தை அதிலே குறிப்பிடப்பட்டிருக்குமா? நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எல்லாரும் ஏதாவது ஒரு சபையிலே ஆராதனையிலேயோ அல்லது ஐக்கியத்திற்காகவோ அந்த திருச்சபையிலே இருக்கிறீர்கள். இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய காரியம் ஆராதனையா ஐக்கியமா என்று. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரையிலும் படிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும்
கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலவையாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவர் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவர் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவர் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவர் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்தானம் கொடுத்தேனா இல்லையோ அறியேன். ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சபைகளிலே இருக்கக்கூடிய பிரிவினைகளை குறித்துதான், ஐக்கியமில்லாத ஒரு சூழலை குறித்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைக்கே கொரிந்திய திருச்சபைக்கு அந்த நாளிலும் நடந்த காரியங்களை இங்கே கடிதமாக எழுதுகிறார். முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, சபை என்பது ஐக்கியத்தின் இடம். ஆனால் அதனை இன்று அநேகர் வெறும் ஆராதனை செய்யும் ஒரு இடமாக மாற்றிவிட்டனர். சபை கூடுதல் என்பது ஐக்கியத்தினை அனுபவிப்பதற்காக கூடுதலாகும். ஆனால் இன்று அதனை வெறும் ஆராதனை வேளையாக மாற்றிவிட்டனர். எனவே இன்று ஆராதனை உண்டு, ஆனால் ஐக்கியம் இல்லை. தொழுகை உண்டு, ஆனால் தெய்வீக உறவுகள் இல்லை. பாடல்களும் ஜெபங்களும் உண்டு, ஆனால் பரஸ்பர அன்பும் கரிசனையும் இல்லை. இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது, நீங்கள் சபைக்கு செல்கிற போது ஆராதிக்க மாத்திரம் செல்கிறீர்களா, அல்லது சகோதர உறவிலே கிறிஸ்துவினாலே கட்டப்பட ஒருவருக்கொருவர் உதவி செய்ய ஐக்கியமாயிருக்க செல்கிறீர்களா? சபை என்பது சகோதரர்கள் ஐக்கியமாகும் இடம் என்ற எண்ணம் போய் அது வெறும் வழிபாட்டு ஸ்தலமாகவும் தொழுகைக்குரிய இடமாகவும் அறிவிக்கப்பட்டுவிட்டது. எனவே ஜனங்கள் அங்கே தேவனை ஆராதிக்க வருகின்றார்களே அன்றி தேவ ஜனங்களாக ஐக்கியப்பட வரவில்லை. வந்தோமா, ஆராதித்தோமா, போனோமா என்றிருப்பதே பலருடைய மனநிலை. அநேகர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம் அல்லவா? நான் அமைதியாக ஒரு வழியாக சென்று ஆராதனை முடிவதற்குள்ளாகவே ஆராதனையை விட்டு சபையை விட்டு எழுந்து வருவதுண்டு. இந்த அநேகர் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை தூரத்திலிருந்தே தேவனை இந்த ஐக்கியமில்லாமல் அல்லது சபை மக்களோடு சகோதரரோடு ஐக்கியமில்லாமல்
வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே பார்க்க முடிகிறது. நீங்கள் எப்படி? அன்பானவர்களே, யாரோடும் நமக்கு எந்த ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம், யாருடைய கதையும் நமக்கு வேண்டாம். நாம் வந்தது தேவனை ஆராதிக்க, அதை மட்டும் கவனிப்போம் என்பதே பலருடைய நிலைப்பாடு. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி கூறவில்லை. இது ஐக்கியம், அநேகர் கூடி வந்து ஐக்கியமாக உணரக்கூடிய இடம், ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற இடம், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் இடம், ஒருவருக்கொருவர் கிறிஸ்தவ அன்பிலே நாங்கள் வளர்கிறோம் என்று உலகத்திற்கு காட்டிக் கொடுக்கிற இடம்தான் சபை. பல ஆண்டுகள் ஒரே இடத்தில் சபை கூடி வந்த பிறகும் வெளியே போனால் ஒருவருக்கொருவர் முகம் அறியாமல் இருப்பவர்கள் எத்தனை கிறிஸ்தவர்கள்! ஏனென்றால் சபை என்பது வெறும் ஆராதனை ஸ்தலமாக அறிவிக்கப்பட்டு அங்கே ஆராதனை என்ற மத கடமையை செய்யவே ஜனங்கள் அழைக்கப்படுகிறார்கள். சபை கூடி வருதலை கோயில் கட்டி கும்பிடுதல் என்று புரிந்து கொண்டதால் இன்றைய சபைகளில் ஐக்கியத்தின் அடையாளங்கள் காண முடியவில்லை. இது போய் ஒரு படி மேலே பேசுவோமானால் அங்கே அடிகளும் சண்டைகளும் தகராறுகளும் தூஷண பேச்சுகளும் கெட்ட வார்த்தைகளும் ஒருவருக்கொருவர் வழக்கு தொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அநேக இன்றைய திருச்சபைகளிலே நாம் பார்க்க முடிகிறது. இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் உயிரோடு இருந்திருந்தால் என்ன எழுதியிருப்பார்? அருமையானவர்களே, தேவன் நம்மை வெறுமனே ஆராதிக்க அழைக்கவில்லை, அவர் ஒருவரை ஒருவர் நேசிக்க அழைக்கிறார். அவர் வெறுமனே வழிபாடு செய்ய அழைக்கவில்லை, அவர் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு ஒன்றாயிருக்க அழைக்கின்றார். அவர் சற்று நேர 1 மணி நேரம் 2 மணி நேரம் தொழுகைக்காக அல்ல, ஒருவரை ஒருவர் தாங்கி தேற்றி ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க அழைக்கின்றார். மெய்ப்பர்களே, சபையை மந்தையை காத்து கொள்ளக்கூடிய ஊழியக்காரர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுடைய எண்ணம் இப்படியாக தான் இருக்க வேண்டும். இது ஆராதிக்கிற இடம், தொழுது கொள்ளுகிற இடம், ஜெபிக்கிற இடம் உண்மைதான். ஆனால் அங்கே முதலாவது ஒரு மனம் இருக்கிறதா? ஐக்கியம் இருக்கிறதா? நீங்களும் சபை மக்களும் ஐக்கியமாக இருக்கிறீர்களா? சபை மக்கள் எல்லாரும் உங்களை நேசிக்கக்கூடிய சூழ்நிலை, சுவாபங்கள், தன்மைகள் உங்களுக்குள்ள இருக்கிறதா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களை மெய்ப்பராக மந்தையை கட்டி காக்கக்கூடிய முக்கியமான ஒரு பெரிய பொறுப்பை ஊழியக்காரர் என்கிற அந்தஸ்திலே தந்திருக்கிறார். ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய டீக்கன்மார்கள், பணியாளர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் அதற்கு பாத்திரவான்களாக இருக்கிறீர்களா? இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் கூடி வருகிற சபை ஆராதனை சபையை கட்டியுள்ளோம். லட்சக்கணக்கில் அல்ல, கோடிக்கணக்கில் நாங்கள் பணத்தை சேகரித்து சபை கட்டியுள்ளோம். அந்த சபை வெறும் கல்களால் அல்லது சிமெண்ட்களால் கட்டப்பட்ட சபையா? சிலர் பெருமை பாராட்டுவதுண்டு. என் சபையை பாருங்கள், மிகப்பெரிய சபை. ஆலய கோபுரத்தை பாருங்கள், அங்கே இருந்து கொண்டு வந்த இந்த காரியங்களை நாங்கள் செய்துள்ளோம். பல வெளி தூரங்களிலே இருந்து கொண்டு வந்த பொருட்களினால் இது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. பெருமை தட்டி மார்த்தட்டி கொள்ளக்கூடிய எத்தனையோ திருச்சபையின் மூப்பர்கள் உண்டு, நாம் பார்த்திருக்கிறோம். உங்களுடைய திருச்சபை எப்படி? நீங்கள் கலந்து கொள்கின்ற ஆராதனைகள், சபைகள் எப்படி இருக்கிறது? அன்பானவர்களே, முதலாவது அங்கே இருக்க வேண்டியது ஒரு மனம், ஐக்கியம். தொழுகைக்காக அல்ல, ஒருவர் தாங்க வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், அன்போடு நேசிக்க வேண்டும். பிற மதங்களிலே இதை நாம் பார்க்க முடிகிறது. டெம்பிள்ஸ் போனால், மாஸ்க் போனால், பல இடங்களிலே வித்தியாசமான சூழ்நிலைகளை அன்போடு அவர்கள் ஐக்கியமாக இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்தவ சபைகளிலே இன்று அப்படிப்பட்ட ஐக்கியம் குறைந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஐக்கியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கருவியாக மாறும்படியாக கர்த்தர் இன்று காலையிலே புத்தி சொல்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை போல 1 கொரிந்தியர் 1:10 சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தியிருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்கிற அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆலோசனைகளை நாம் கேட்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். இன்று ஊழியக்காரர்கள் அனைவரும் நான் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும்,
ஆராதனையிலே நான் பல முக்கியமான விஷயங்களை பங்கு கொள்ள வேண்டும், கமிட்டியிலே உறுப்பினராக இருக்க வேண்டும், அல்லது அத்தியட்சத்தின் அளவிலே உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணம் கொள்வது உண்டு. பரவாயில்லை. ஆனால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவராக நீங்கள் இருக்கிறீர்களா? ஐக்கியத்தை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? உங்களை தான் கர்த்தர் நேசிக்கிறார். அன்பானவர்களே, வெறும் ஆராதனை ஸ்தலங்களாக சபைகள் இராமல் கிறிஸ்தவ அன்பினால் ஒருவரோடு ஒருவர் நல்ல உறவும் அன்பும் ஐக்கியமும் கொண்டு வாழும் மக்களை உருவாக்கும் இடங்களாக ஒவ்வொரு திருச்சபையும் மாற வேண்டும். வெறும் ஆராதனை ஸ்தலங்களாக சபைகள் செயல்படுவதால் ஒரு பயனும் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுமுறை வரும்போது சபையை எடுத்துக்கொள்ளத்தான் வருகிறார். அது உங்களுடைய சபையும் சேர்த்துதான். அந்த சபையிலே ஐக்கியம், முரண்பாடு இல்லாத சூழ்நிலைகள், வாக்குவாதங்கள் இல்லாத சூழ்நிலை இருக்கும்படியாக நீங்கள் செபிக்க வேண்டும். இறைவனுடைய அன்பை ருசிக்கும் இருதயத்தால் இன்னொருவரை குறித்த கசப்பை காக்க இயலாது. சமர்ப்பிப்போம். ஆண்டவர் உங்களுக்கு ஐக்கியத்தை வழங்கும்படியாக செபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று நீர் எங்களை குறித்து உமக்கு அறிவிக்கப்பட்டிருக்குமானால் எங்களை மன்னிக்க வேண்டுமா செபிக்கிறோம். நாங்கள் கலந்து கொள்ளுகின்ற ஆராதனைகள், சபைகள் அது வெறும் ஜெபிக்கிற அல்லது ஆராதனை செய்கின்ற இடங்களாக இல்லாமல் அப்பா, அங்கே ஒரு மனம் ஐக்கியம் இருக்கும்படியாக எங்களுடைய ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாக சீர் பொருந்தி இருக்கிறவர்களாக வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்மிடம் வேண்டுகிறோம். எங்களுக்கு புத்தி தந்திருக்கிற இந்த ஆலோசனை, இந்த வேத வாக்கியங்கள், உம்முடைய வார்த்தைகள் என்று எங்களோடு பேசி இருக்கிறது. ஐக்கியமுள்ளவர்களாக நாங்கள் வாழ உதவி செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் சீர்படுத்தவும், அதே போல மேய்ப்பர்கள் ஆகி நாங்கள் எங்கெல்லாம் இருக்கிறோமோ எங்கள் மந்தையை கட்டி காத்து நடக்கும்படியாக, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக சமர்ப்பிக்கிறோம். அப்படி எங்களை பயன்படுத்தும். நீர் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே மீட்பர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Bye.